குருப்யோ நமஹ. நமோ நமஹ. நமோ நமஹ. நமோ நமஹ. எல்லாரும் ஆனந்தமாக இருக்கீங்களா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மங்களம் உண்டாகட்டும். இன்னைக்கு போஸ்டிங்கில் மகாலட்சுமி அஷ்டகம் நிறைய நாளாக இதை போஸ்டிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கடவுள் புண்ணியத்தினால மகாலட்சுமி அஷ்டகம் ஆல்மோஸ்ட் டெய்லி சேன் பண்ணிட்டுருக்கேன். இது இந்திரன் மகாலட்சுமியை வேண்டிண்டு பாடினது. பத்ம புராணம் 18 புராணங்களில் ஒரு புராணங்களில் இதில் இருக்குது. இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கா. 8 ஸ்லோகங்கள், சிம்பிள் ஸ்லோகங்கள். சான்ஸ்கிரிட்டில் இருந்தாலும் நான் சான்ஸ்கிரிட்டில் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். பாதி வரைக்கும் புரிஞ்சிடும், பாதி என்ன ஜாஸ்தி வரைக்கும் புரிஞ்சிடும். அதனால் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அப்புறம் இதோடைய பலன்கள் என்னன்னு இதுலேயே இருக்குது, பலஸ்துரியிலே இருக்குது. அது அதை முடித்தப்புறம் சொல்கிறேன். டெய்லி ஒரு தரம் சொன்னால் என்ன பலன், 2 தரம் சொன்னால் என்ன பலன், 3 தரம் என்ன சொன்ன பலன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல மந்திரம். மந்திரத்தில் நான் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாண்டிங் மந்த்ரான்னு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் போஸ்டிங் போட்டிருக்கேன். ராம் இக்னைட்ஸ்னு என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலன்னா பாருங்க, சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. மந்திரத்தோட சாண்டிங் நீங்களே அனுபவிப்படும். ஏன்னா மற்றவா சொல்கிறத விட நான் சொன்னது உங்களுக்கு உண்மையாகணும், அது கண்டிப்பாக ஆகும். ஸோ மந்திரங்களுடைய பலன்கள் நல்லா இருக்குது. ஒரு பலன் ஈஸியாக இப்போவே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். மந்திரம் ஜபிக்கும் போது மனசு வேறு இடத்துக்கு போகாது. கரெக்டாக கவலைப்படாது, கோவிச்சிக்காது, ஒரு இடத்துல உட்கார தோணும். மனசு உடம்பு ஒரு இடத்துல உட்காந்தா மனசு கொஞ்சம் சஞ்சலம் மாறுது, குறையும். அப்படியே இந்த ஸ்லோகத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ப்ரீதிங் ஒரு ரிதமேட்டிக்காக இருக்கும். ப்ரீதிங்கும் மனசும் கனெக்டாக இருக்கும். மனம் கொஞ்சம் ரிதமேட்டிக் ஆகும், ஒரு சாந்தி கிடைக்கும் உடனே. இது உடனே கிடைக்கிற பலம். மற்ற பலங்கள்லாம் இருக்குது, நம்ம சொல்ல போகிறோம். இந்திரன்லாம் பண்ணுறான்னா அவன்லாம் எல்லாம் தெரிந்தவன். அவன் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறான்னாக்க இதோட பலன்களை க்ளீனாக தெரிஞ்சு வச்சுன்னு தானே பண்ணுறான். நிறைய பேருக்கு மகாலட்சுமி ஸ்லோகம் பண்ணி அஷ்டகத்தை படித்து பலன்கள் அடைஞ்சிருக்கு. உங்களுக்கும் நீங்களே பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும். இல்லைன்னாக்க ஆரம்பிங்கோ, உங்களுக்கும் கிடைக்கணும்னு மகாலட்சுமியை பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சிம்பிள். நமஸ்தேஸ்து, நமக தே அஸ்து, உனக்கு எனது வணக்கங்கள் உரித்தாகுக. சிம்பிள்ல. மகாமாயே, மாயா தானே எல்லாமே. தோற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? மாயா தானே. சினிமா எல்லாம் தெரியறதுக்கு காரணம் என்னது? ஸ்க்ரீன் தானே. அந்த மாதிரி எல்லா தோற்றத்துக்கும் ஆதாரமானவளே, சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். உலகம் தோன்றுவது, உலகம் இருப்பது, உலகம் அழிவது காரணமானவளே. ஸ்ரீபீட்டே, நம்ம ஒரு ஆளை ப்ரைஸ் பண்ணுறோம்னா அதில் ஒரு இன்ஹரண்ட் மீனிங் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக எனக்கு நம்ம எதை பற்றி ப்ரைஸ் பண்ணுறோமோ அந்த ஹெல்ப்பு கொடு. ஸ்ரீபீட்டே, வளமானவளே, எல்லா வளங்களும் உடையவளே. ஸ்ரீபீட்டேன்னா எல்லா வளங்களும். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு வளங்களாக கொடு. பழங்கள் வெல்த் அப்படிங்கிறோம்ல, நாலேஜ் இஸ் த கிரேட் வெல்த். அதுவும் புரிஞ்சுக்கணும். அந்த நாலேஜ் வச்சுருந்தா தான் எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சதை ஒழுங்காக யூஸ் பண்ண வச்சுக்க முடியும். அந்த சம்பாதிச்சை நம்ம தலைக்கு ஏறாமல் கெடுதல் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ ஸ்ரீபீட்டே அப்படின்னா எனக்கு எல்லா நாலேஜை கொடுத்து எல்லா வளங்களும் கொடு. சுரபூஜித்தே, ஏன் நீ தேவர்களால் கூட பூஜிக்கப்பட்டவள்மா. அப்போ உன்னை பற்றி தெரியும், உன்னோட பவரை பற்றி எனக்கு தெரியும். அவளெல்லாம் பூஜிச்சு அவளெல்லாம் நல்ல பலன்கள் அடைச்சுட்டுருக்கா. நானும் உன்னை பூஜிக்கிறேன், எனக்கு அந்த பலனை கொடு. சிம்பிள், வெரி சிம்பிள். சங்க சக்கர கதாஸ்தே, சங்கு சக்கரம் கதை கையிலே உடையவளே. அப்போ என்னடா திருமாலுக்கு தானே இது இருக்கும் அப்படின்னா, திருமாலோடைய இதயத்தில் யார் இருக்கா? ஸ்ரீதரன் என்ன பேர்? ஸ்ரீதான் எனது லக்ஷ்மி. தரன்னா தரித்து கொண்டிருப்பவர்.
ஸோ திருமாலின் மனைவியே, திருமாலின் பத்தினியே அப்படின்னு பொருள் கொள்வது உகந்ததாக இருக்கும். மகாலட்சுமி நமோஸ்துதே, இந்த மகாலட்சுமி நமோஸ்தே 8லேயும் வரும். இதில் ஒரு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டோம்னா அப்புறம் 8க்கும் நீங்களே அர்த்தம் புரிஞ்சு போய்டும். மகாலட்சுமி, நீ தான் லக்ஷ்மி தேவியே. லக்ஷ்மிங்கிறது லட்சியத்தை குறிக்கிறது இல்லை, ஒரு லட்சியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று நினச்சா அடையிறது, அட்டைன்மெண்ட் ஆஃப் த கோல் அடையிறது. ஒரு ஏதாவது வேணும்னு நினச்சா அதை பிராப்தி அடையிறது. அதான் மகாலட்சுமி. என்னத்தை எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் அட்டைன் பண்ண முடியும். நமோஸ்துதே, உனக்கு வணக்கம். மகாலட்சுமி நமஸ்துதே, உனக்கு வணக்கம். சிம்பிள் ஸ்லோகம். அர்த்தத்தோடு புரிஞ்சுட்டாக்கா இன்னொரு சொல்லவா? நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. 2வது ஸ்லோகம். நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சிம்பிள். நமஸ்தே, வணக்கம். உனக்கு வணக்கம். நமக தே, உனக்கு வணக்கம். கருடாருடே, கருடனை வாகனமாக உடையவளே. கோலாசுர பயங்கரி, கோலாசுரனை பயமுடுத்தியவளே அர்த்தம். எல்லா அசுரர்களை இவளை கண்டா பயப்படுவோம். வெளியில் இருக்கிற அசுரன் இல்லை, உள்ளுக்குள்ள அசுரன்களும் இருக்காங்கல்ல. காம குரோத மோக லோப மத மாத்சரியம் எல்லாமே இருக்கு நம்மளுக்குள்ள. கோபங்கள், ஆசைகள், பொறாமை, இன்னும் கிரீடினஸ், இன்னும் வேணும் 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 எவ்வளோ இருந்தாலும் காணாது. அரகன்ஸ், தலைக்கணம் எல்லாங்களும் இருக்கிறதையும் அவ்வளோ கண்டா பயப்படும். கோலாசுர பயங்கரி, எல்லாருக்கும் இந்த பயம். துஷ்டர்களுக்கெல்லாம் பயத்தை கொடுப்பவளே அப்படின்னு அர்த்தம். துஷ்டர்கள், கெட்ட எண்ணங்கள்லாம் என்கிட்ட இல்லாமல் எனக்கு ஒரு துஷ்டர்களும் என் கூட ஃப்ரெண்ட்ஸு சுற்றி வரவாக இருக்கிறவங்களும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோ. சர்வ பாப ஹரே தேவி, நான் பண்ணின பாவங்கள் எல்லாம் போக்குமா. இன்னிலேருந்து எனக்கு நல்ல எண்ணத்தை கொடுமா. உன்னை துதித்து நல்ல வளங்களையும் நல்ல எண்ணங்களையும் கொடு. நம்ம பார்த்தோம், வெல்த் இஸ் ஹெல்த், நாலேஜ் இஸ் த பெஸ்ட் வெல்த். நல்ல எண்ணங்கள், நல்ல அறிவை கொடு. மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே, எல்லாம் அறிந்தவளே அப்படின்னு அர்த்தம். எனக்கு அறிவை கொடுன்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து, ஐயா நீ ரொம்ப கொடையாளிப்பா, நீ தான பிரபு அப்படின்னாக்க அப்புறம் கடைசியில் எனக்கு கொஞ்சம் ஏதாவது அப்படி வேணும் அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னா உடனே அவர் பண்ணுவார்ல. ஸோ தட் இஸ் அ வே ஆஃப் ப்ரைஸிங் பீப்புள். ஒரு ஆளை சுத்தி பண்ணும்போது இப்படி பண்ணினா எனக்கு அது வேணும்னு அர்த்தம். சர்வஜ்ஞே, எல்லாம் அறிந்தவளே, அந்த ஞானத்தை கொடு. சர்வ வரதே, எல்லாத்தையும் கொடுப்போம். நீ கேட்டதெல்லாம் கொடுப்போம். ஆனால் நல்லது தான் கேட்கணும். ஆனால் நல்லது தான் கொடுப்போம். அப்படி நீங்கள் வேண்டாத கேட்டாலும் அதுலேருந்து நல்லது தான் நடக்கும், நல்லதை கற்றுப்போம் நம்ம. சர்வ துஷ்ட பயங்கரி, துஷ்டர்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவான். ஓகே. சர்வ துக்க ஹரே தேவி, துக்கங்களை போக்குவள், எல்லா துக்கங்களையும் போக்குவள். பொருள் இல்லாட்டாலும் துக்கம், பொருள் ஜாஸ்தியாக இருந்தாலும் துக்கம் இல்லை. எல்லா துக்கத்தையும் போய் கரெக்டாக அளவாக எல்லாத்தையும் கொடுப்பவள் மகாலட்சுமி நமோஸ்துதே. சுத்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. எல்லா சித்திகளையும் கொடுப்போம். அஷ்டமா சித்திகள், 8 சித்திகளையும் கொடுப்போம். உனக்கு நினச்சி பார்க்காத சித்திகள்லாம் கொடுப்போம். நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும். எது நடக்க போகிறதோ அது முன்னாலேயே தெரிய ஆரம்பிக்கும். நல்லவர்களுடைய சத்சங்கத்துவம் கிடைக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். கெட்ட பழக்கங்கள் போகும். கெட்ட பழக்கங்கள் எதுங்கிறது முதல்ல தெரிய வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த சித்தி கிடைக்கும். புத்தி, அதுக்கு தக்கன உள்ள புத்தி கிடைக்கும். புக்தி, பொருள் எல்லாம் இருக்குது, ஆனால் என்ஜாய் பண்ண முடியல. என்ன பிரயோஜனம்? புக்தினா போகம் பண்ணுறது. ஸ்வீட் எல்லாம் இருக்குது, சுகர் சாப்பிட முடியல. ஊறுகாயெல்லாம் டிஃப்ரெண்ட் ஊறுகாய், உருளைக்கிழங்கு ரோஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கா. ப்ரெஷர் இருக்குது, சாப்பிட முடியல. எல்லாம் இருக்குது, அனுபவிக்க முடியல. இந்திரியங்கள்லாம் சரியாக வேலை பண்ணல. அப்போது அது இந்த புக்தி முக்தி பிரதா அந்த அப்போ என்ன அர்த்தம்? புக்தி கொடுன்னா என்ன அர்த்தம்னாக்க, எனக்கு வேணுங்கும்போது சாமான்களையும் கொடுத்து அதை அணுகக்கூடிய சக்தியும் கொடு. பசியை கொடு,
பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடையும் கொடு. சாப்பாடு மட்டும் இருந்து இந்த பசியே இல்லைன்னா என்ன பிரச்சனை? எல்லாம் இருக்காது, ட்ரை ஃப்ரூட்ஸ், சீ ஃப்ரூட்ஸ், அது இது திங் ஆல் ஃப்ரூட்ஸ். பசியே இல்லை, உடம்புல வியாதி, என்ன பிரயோஜனம்? பசி எக்கச்சக்க பசி, சாப்பிட்றது ஒன்றுமே இல்லை. இதுதான் இதுக்கு அர்த்தம். தூக்கம் வருது, தூங்க முடியல, ஏன்னா வேலை பழு. அது இல்லைன்னா எனக்கு பைசா கிடையாது. படுத்துக்கிறது பெட்டு 10 பெட் இருக்குது, வெல்வெட் பெட் இருக்குது, ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அதான் இங்கே இதுக்கு அர்த்தம், இவ்வளோ அர்த்தம், இவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு வேர்டுன்னு நினச்சிக்காதுங்கோ. என்னெல்லாம் பண்ணுறா பாருங்க லக்ஷ்மி, மகாலட்சுமி. முக்தியை கொடு. சரிப்பா, அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ட, நல்ல சாமர்த்தியத்தையும் கொடுத்துட்ட, அதுலேயே சுழண்டிலே இருக்கணுமா? திரும்ப 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 சாப்பிட்டு தூங்கி 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 என்ஜாய்மெண்ட்லேயே இருக்க முடியுமா? ஒரு நாள் போர் அடிக்க தானே செய்யும். போர் அடித்து இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு தோணுமா இல்லையா? உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஆட்கள் பார்த்துட்டுருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டதோட ஈக்குவலாக ரைஸையோ அல்லது டாலையோ மற்றதெல்லாம் போட்டால் ஒரு எவ்வளோ மலை ஆகிருக்கும்ல, திருப்தி ஆகிடுதா? பணங்கள் சம்பாதிச்சு திருப்தி ஆகிடுதா? இந்திரியங்களுக்கு எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து திருப்தி ஆகிட்டோமா? இல்லை. அந்த திருப்தியை கொடுப்பா அம்பா. திருப்தியை கொடுத்து, என்னடா இது இப்படியே போயிட்டே இருக்கே, இந்த சம்சார சாகரத்திலேயே சுழன்னு இருக்கேன்னு, இதுக்கு விடுதலை என்னம்மா? இந்த விடுதலை வீடு பேர் என்ன? அதான் முக்தி. அதை கொடுப்போம். அப்போது எது எப்படி பார்க்கணுமோ, எவ்வளோ வேணுமோ, எப்போ வேணுமோங்கிறத மட்டும் எடுத்துட்டு நம்மளுடைய சொரூபத்தை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். நல்ல ஆட்கள் கிடைக்கும். இதை மாதிரி வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவை 4 பேர் கூட பகிர்ந்து கொள்வோம். இந்த வீடியோவை 4 பேர் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓஹோ, மகாலட்சுமி அஷ்டகத்தில் இதெல்லாம் இப்படி இந்த மாதிரியெல்லாம் அர்த்தங்கள் இருக்கா? எனக்கு தெரியவே இல்லையே. நான் ஏதோ ஒரு மந்திரம்னா சொல்லிட்டு போனேன். பக்தினா என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, முக்தினா என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, புக்தினா ஏதோ நினச்சிட்டு இருந்தேனே. இதெல்லாம் தெரிஞ்சு இதை 4 பேர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கிறது. ஏன்னா எனக்கு என் குரு ஷேர் பண்ணின்றதுனால தான் முடிகிறது. இது நம்மளோடுன்னு ஒத்துருக்கும் இல்லை. நம்மளுக்கு என்ன கிடைச்சதோ 4 பேரை கொடுக்க தானே வந்திருக்கு. ஒரு பைப்பு தானே, நம்ம கண்டியூட்டு தானே. பைப் மூலமாக வாட்டர் டேங்க்லேருந்து நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அந்த பைப்பு நான் தான் அந்த தண்ணியை ப்ரொடியூஸ் பண்ணேன்னு நினச்சா எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அகங்காரம் இல்லை, அது பைத்தியக்காரத்தனம், அறியாமை. ஸோ இதில் நம்மளோடு என்னோடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் கொடுத்து வச்சது நம்ம திரும்ப சொல்கிறோம். நம்ம சொல்ல வேண்டிய விதங்கள் வேணால் நம்மளோட இருக்கலாமே தவிர அது கூட நம்மளோடுன்னு சொல்கிறது பைத்தியக்காரதான் தான். புக்தி முக்தே பிரதாயினி, கொடுப்பவளே. பிரதாயினா கொடுப்பவள். மந்திரமூர்த்தே, மந்திரத்தின் உருபமானவளே. மந்திரங்களை சொல்ல சொல்ல அம்பாளை அடையலாம்னு நடத்தும். ஆத்ம ஞானத்தை அடையலாம், மந்திரம் மூலம் அடைய முடியும். மந்திரம் மூலமாக அடைகிறதுனால தான் நம்ம தேவேந்திரன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு விதம் ஸ்ரீவித்யா உபாசனை பார்த்தாள்னாக்க ஃபுல்லாக மந்திரம்தான். முதல்ல ஆரம்பிக்கும்போது நல்ல குரு மூலமாக தீட்சை வாங்கிட்டு பண்ணினா இதை பற்றி நல்லா புரிஞ்சு பண்ணிங்களே. முதல்ல கணபதியை பற்றி ஆரம்பிப்பார். லட்சக்கணக்கில் மந்திரம். லைஃப்பில் டைமே இருக்காது, வேண்டாதுக்கு டைமே இருக்காது. இதை அவ்வளோ சொல்லணும் பார். ஒரு டிசிப்ளின் கொண்டு வருவார் அவர். ஒரு நாளைக்கு 1000 தானே ஒரு மந்திரத்தை சொல்லணும்னா அதுலேயே டைம் போயிடும். வேண்டாத வேணாங்க வருமா? சரி, லட்சக்கணக்கில் கணபதியை முடிச்சுட்டாள்னா அப்புறம் பாலாவோடு கொடுப்பார், அதுவும் லட்சக்கணக்கில் கொடுப்பார். அப்புறம் ராஜமாதங்கி கொடுப்பார், வாராகி கொடுப்பார், பஞ்சதசாட்சரி கொடுப்பார், சோடாட்சரி கொடுப்பார், போயிட்டே இருக்கும். எப்படி டெய்லி 3 வேளை சாப்பிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ரொட்டீன் ஆயிரும். நம்ம கூட நம்மளுடைய உடம்பு பார்ட் ஆயிரும். அது இட் வில் பிகம் அவர் பார்ட். அதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே, புக்தியும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். மந்திரமூர்த்தே சதாதேவி, எப்போதும் இருக்கவளே நம்ம கூட. மகாலட்சுமி நமோஸ்துதே. நான் இவ்வளவு டீட்டெயிலாக எதுக்கு சொல்ல காரணம்னா, இது ஒரு மந்திரத்தை மட்டும் எடுத்துக்காமல் இதோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அப்புறம் இதோட பாவமே மாறிடும். நம்ம பண்ணும்போது உள்ள ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகிடும். ஆதி அந்த ரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. முடிவு
ஆரம்பம் முடிவு இல்லாதவளே, ஏன் எப்போது இருக்கிறவ, ஆதிசக்தி, முதல் அந்த பிரம்மன்லேருந்து வந்தக்கூடிய முதல் அவருடைய பவர். நான் இருக்கேன், நான் பேசுகிறதுக்கு முன்னால் என் சக்தி இருக்குது, ஆனால் அதை பேசும்போது அது வெளிப்பாடு ஆகிறது இல்லையா. அதனால் இந்த தோற்றங்கள், உலகம் தோன்றும் போது அந்த பிரம்மனுக்குள்ள சக்தி வந்து வெளிப்பாடாகிறது. சக்தி எப்போதுமே இருக்குது, நான் பேசாட்டாலும் அந்த சக்தி எங்கிட்ட இருக்குது. ஏன்னா ரெண்டு ஒன்று தானே, சிவசக்தியா யுக்தோ, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்கா. ஒரு ஆளும் அவருடைய அந்த ஆளுடைய பவரும் சேர்ந்து தானே இருக்கும். அதே மாதிரி ஆதிசக்தி அது வெளிப்படும் போது அது வந்து தெரியுது நம்மளுக்கு. யோகஜே, பார்ன் ஆஃப் பெனன்ஸ், தவங்களால் பெறப்படக்கூடியவளே. யோக சம்பூதே, மெடிடேஷன் மூலமாக நம்ம வந்து அவங்கள பற்றி புரிஞ்சுக்கலாம். காண்டம்ப்ளேஷன் பண்ணிட்டு அவங்கள பற்றி நினச்சிண்டு மாயானா என்ன, பிரம்மன்னா என்ன என்று ஞானத்தால், காண்டம்ப்ளேஷனால் அறிந்து கொள்ளப்படுபவளே. சூல சூக்ஷ்ம மகாரௌத்ர மகாசக்தி மகோதரே மகாபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்தூலம் கிராஸ், சூக்ஷ்மம் மனசு, ஃபிசிக்கல் பாடி வச்சுக்கலாம். மகாரௌத்ர ஃபியர்சம், தப்பு பண்ணுறவங்கெல்லாம் கண்டால் பயப்படுவாங்க. மகாசக்தி கிரேட் ஃபோர்ஸ். மகா உதரே, பெரிய வயறு. பெரிய வயறுனா என்ன, இந்த உலகமே அவள்கிட்ட தானே இருக்குது. சிருஷ்டி ஸ்திதி காரணம் லய காரணம் அவள் தானே. மகா பாப்பா ஹரே தேவி, பெரிய பெரிய பாவங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் நீக்கவள். இங்கே முன்னால் பார்த்தோம் 2வது ஸ்லோகத்தில் சர்வ பாபா ஹரே தேவின்னு. எல்லா பாவங்கள் சின்னதோ பெருசோ எல்லாத்தையுமே போக்கணும். இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக மகா பெரிய பாவம், பஞ்சமகா பாதகங்கள்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் போக்கு. பத்மாசனஸ்திதே தேவி, பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பவளே. பரபிரம்மஸ்வரூபிணி, பிரம்மத்தோடு சொரூப்பமே, மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அதோட சொரூப்பமே. பரமேஷி, காடஸ் ஆஃப் ஆல், எல்லாரோடும். ஜெகன் மாதா, உலகத்தின் தாயே, மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேத அம்பரதரே தேவி, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுருப்பவளே. நானா அலங்கார பூஷித்தே, நல்ல நிறைய நகைகள், அலங்காரம், ஆடைகள், அலங்காரங்களால் நல்ல சோபிப்பவளே. ஜெகஸ்திதே, ஜகத்தில் இருப்பவளே. ஜகத்தில் இவ யாரோட காரணமாக ஜெகம் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஜெகன் மாதா, உலகத்துக்கு தந்த அம்மாவே, மகாலட்சுமி நமோஸ்துதே. இதுதான் 8. இதோட அர்த்தங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அர்த்தத்தை புரிஞ்சனால உங்களுடைய பாவங்கள் நல்லா இருக்கும் தோன்றது. இப்போது வந்து இதோட பலன்கள், இதை இந்த ஸ்லோகத்தை சொன்னால் என்ன கிடைக்கும், எல்லாருமே அப்படி தான் தோன்றுறது. நம்ம நத்திங் ராங். மகாலட்சுமி அஷ்டகம் சோத்திரம் எப்படேத் பக்திமான் நரக சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. யாரெல்லாம் மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறாளோ, டெடிகேஷனோட, பக்திமான், நல்ல டெடிகேஷனோட, பக்தியோட, அந்த மனிதர்களுக்கெல்லாம் எல்லா சித்தியும் கிடைக்கும். ராஜ்யம்னா என்ன கிடைக்கும், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். உனக்கு கீழே வந்து ஆட்கள், எல்லா ரிசோர்ஸும் உனக்கு கிடைக்கும். உன்னோட ரிசோர்ஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஏக காலே படை நித்தியம், ஒரு வேளை டெய்லி சொன்னீங்கன்னாக்க மகா பாப விநாசனம், பண்ணின பாவங்கள்லாம் போகும். த்விகாலம் எப்படே நித்தியம், 2 வேளை காலையிலையும் சாயங்காலம் படித்தோம்னாக்க தனதானியம் சமன்விதம், பொருட்கள்லாம் வேணும். கஷ்டப்படுறோம், எனக்கு பைசாவே இல்லை, இருக்கவில்லை சிச்சுவேஷன் சில பேருக்கு இருக்குமே. 2 வேளை சொல்லுங்கிற சொன்னால் பலம் கிடைக்கும். நம்பிக்கை வேணும், ஸ்ரத்தா வேணும். திரிகாலம் எப்படி நித்தியம், 3 வேளை படித்தோம், காலையில் மத்தியானம். எப்போதுமே நினைச்சிட்டு இருந்தோம்னு அர்த்தம். அது மகா சத்ரு விநாசனம், எல்லா சத்ருக்கள், உள்ள சத்ரு, வெளியில் உள்ள சத்ரு, உள்ள சத்ரு எல்லாமே போயிடும். மகாலட்சுமி பவேத் நித்தியம் பிரசன்னா வரதா சுபா. நீ இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மகாலட்சுமி பிரசன்னமாகி சந்தோஷமாகி சுபங்களெல்லாம் உனக்கு கொடுத்துண்டு என்ன செய்வா, உனக்கு கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுப்பா. ஸோ இதை ஒரு தடவை ஸ்லோகத்தை ஃபுல்லாக சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். லக்ஷ்மியோட அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பண்ணுறவாளுக்கு என்னோட ப்ரேயரும் உங்களுக்கு எல்லா அருளும் இருந்து இதை டெய்லி படித்து இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணி இதை மாதிரி அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து இதை மாதிரி உங்களுக்கு பாவங்கள் இருக்கோ, அல்லது பைசா ப்ராப்ளம் இருக்கோ, அல்லது துஷ்டர்கள் இருக்கிறார்களோ, மனக்கவலை இருக்கோ, அவளுக்கெல்லாம் இதை அனுப்பி கொடுங்கோ. அவளுக்கு இது நீங்கள் பண்ணக்கூடிய பலன் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிட்ட மாதிரி
நீங்கள் அவள் கூட இதை ஷேர் பண்ணிங்கோ. ஸ்லோகத்துக்கு போகலாமா? அஷ்டகத்துக்கு போகலாமா? நமஸ்தேஸ்து மகாமாயே श्रीपीडेश्वरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सिद्धिबुद्धिप्रदे देवी भक्तिमुक्तिप्रदायिनी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते. आद्यंत्र रहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते. स्थूलसूक्ष्म महारौद्र महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. पद्मासनस्थित देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते. श्वेतांबरधर देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसात्विके சரண்யே திரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கடைசியில் சொன்னது என்னோட ப்ரேயர், முடிக்கிறதுக்காடி சொன்ன ப்ரேயர். அது மகாலட்சுமி அஷ்டகத்தில் இல்லை. ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மங்களம் உண்டாகட்டும். உங்களுக்கு உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி நன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.